இன்னைக்கு எஸ்டிஆரோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா விவாகரத்துக்கு முக்கிய காரணம் நடிகர் சிம்பு அவர்கள் தான் அப்படின்னு அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் சரியான பதிலடியை விமர்சகர் அந்தணன் அவர்கள் கொடுத்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. விமர்சகர் அந்தணன் அவர்கள் சொல்றாங்க, நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா சட்டப்படி விவாகரத்து வேணும் அப்படின்னு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட விவாகரத்துக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம் தான் நடிகர் சிம்பு அவர்கள். ஐஸ்வர்யா 2 குழந்தைக்கு அம்மாவா இருக்காங்க. நடிகர் சிம்பு மற்றும் ஐஸ்வர்யா லவ் பண்ணும்போது அவங்களுக்கு மெச்சூரிட்டியே கிடையாது. மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் 2 பேர் பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சினிமா துறையில லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் பிரியறது பெரிய விஷயம் கிடையாது. அதனால இந்த இதுக்கெல்லாம் சிம்பு யாரும் காரணம் காட்டிக்கிட்டு இருக்காதீங்க. சிம்பு அவர்கள் முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது. அவர்கிட்ட நிறைய அறிவும் பக்குவமும் இப்ப நிறையவே இருக்கு. அவர் எந்த பெண்களோட வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினைக்கல. அவர் கெடுக்கணும்னு நினைச்சிருந்தா நடிகை ஹன்சிகா மற்றும் நயன்தாரா வாழ்க்கையை கெடுத்திருக்கலாம். ஆனா எந்த இடத்துலயும் அவங்கள பத்தி சிம்பு அவர்கள் தப்பாவே பேசியிருக்க மாட்டாங்க. அதனால தேவையில்லாத விமர்சனங்களை சிம்பு அவர்கள் மேல வைக்காதீங்க அப்படின்னு விமர்சகர் அந்தணன் அவர்கள் பேட்டியில பேசியிருக்காங்க. மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய், உங்கள் சிஜி.